நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பூமி. உனக்கெல்லாம் வெக்கோ மானோ சூடு சொரணை ஏதாவது இருக்கா இல்லையா? அவரை பார்த்த உடனே பல்ல இழிச்சிட்டு போற. மா, வேம்பு சார் தானே? நடடி உள்ள. இப்ப உள்ள வர போறியா இல்லையா? ஆண்டி மா, மா வா. அம்மா ஓடி. என்னம்மா? வாங்க மாப்ள. மா, ஏமா ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன சின்ன குழந்தையா? சின்ன குழந்தைய விட இன்னும் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். அந்த குழந்தை கூட அம்மாவே அடிச்சாலும் கோவப்பட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கோ. உனக்கு ஏண்டி துளி கூட கோவம் வர மாட்டேங்குது? எதுக்குமா நான் கோவப்படணும்? என்னடி இப்படி கேக்குற? உன்னை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி அனுப்புனவங்க மேல உனக்கு கோவமே வரலையாடி? யாருமா என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க? வேம்பு சாரு, தாத்தா, மத்தவங்க எல்லாருமே என் மேல பிரியமா தானமா இருந்தாங்க. இங்க பாரு, இன்னொரு வார்த்தை பேசுற வாயிலே போடுவேன். போடி. அம்மா, இங்கே இரு. என்னம்மா? அம்மா, கதவை தரமா? அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? கதவை தரமா? அம்மா, ஐயோ, கதவை தரமா? அம்மா, தரமா? என்னக்கா இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? சகுந்தலா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாத. இல்லக்கா, மாப்பிள்ள. யாருக்கு யார் மாப்பிள்ள? எனக்கு எந்த மாப்பிளையும் கிடையாது. மாப்பிள்ளையும் வேணா ஒண்ணு வேணாம். அக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க எங்க மாப்பிள்ள தான். நீங்க எப்பவும் எங்களுக்கு வேணும். அவங்க பேசுனதையெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம் மாப்ள. அவங்க ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க. பரவாயில்ல, அவங்க நடந்துக்கிறதும் சரிதான். நான் சரியா நடந்துக்கிட்டா அவங்களும் சரியா நடந்துப்பாங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுங்களா? என்ன மாப்ள, என்கிட்ட போய் இப்படி கேட்டுக்கிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாப்ள. பொம்மி வீட்டை விட்டு வந்ததால தாத்தா கோவிச்சுக்கிட்டு ஆசிரமத்தில் போய் தங்கிட்டாரு. நாங்க எவ்வளவு சொல்லியும் சன்னியாசம் வாங்கியே தீருவன்னு பிடிவாதமா இருக்காரு. ஐயோ, பொம்மி வீட்டுக்கு வந்தாதான் அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். அதுக்காக தான் பொம்மி கிட்ட பேசி பார்க்கலான்னு வந்த மாமா. அண்ணியோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியுமே மாப்ள. அவங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே. பொம்மி மாதிரி ஒரு பொண்ணை வச்சு வாழலையேங்கிற வருத்தம் ஒரு அம்மாவா அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்ள. இந்த இடத்துல அவங்க பொம்மியோட அம்மாவா யோசிக்காம என் அம்மாவோட தோழியா யோசிச்சாங்கன்னா எங்க தாத்தாவோட நிலைமை புரியும். எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க தாத்தா தான் எல்லாமே. ஆனா இப்ப என்னாலதான் அவரு சன்னியாசியா மாற போறாருங்கிற குற்ற உணர்வை என்னால தாங்கிக்க முடியல மாமா. பிளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க எப்படியாவது ஆன்டி கிட்ட பேசி பொம்மி அவரை வந்து பார்க்க சொல்லுங்க மாமா. நான் நம்ம பழைய வீட்டுல வெயிட் பண்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. இது வரைக்கும் நான் பண்ண எல்லா தப்புக்கும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிளீஸ், போயிட்டு வரேங்க மாமா. பாத்தீங்களா தம்பி, ஏதோ பொம்மி மேல ஒரு கரிசனை வந்துடுச்சு. உண்மையான அன்போட அவளை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. அவளை மனசார கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னு நினைச்சா கடைசியில அவங்க வீட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. அண்ணி, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது எனக்கு. இல்ல தம்பி, நான் அவசரமே படல. இத்தனை நாள் சரியாகும் சரியாகும்னு காத்துட்டு இருந்தேன். இனிமே சரியாவே ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் நான் பொம்மியை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா உடனே கிளம்பி போய் தாத்தாவை பார்க்கணும்னு நினைப்பா. தயவு செஞ்சு அவகிட்ட நீங்க உண்மையை சொல்ல வேணாம். நானும் அவசரமா கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. அவளை ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டேன். அவளை வெளியே விடாம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்ன நீங்க
சொன்னா கேளுங்க தம்பி. இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்த வேண்டாம். என்ன பண்றதுன்னே தெரியல மல்லிகாக்கா. ஒரு பக்கம் அக்கா வருத்தப்படுறாங்க, இன்னொரு பக்கம் அம்மாவும் வருத்தப்படுறாங்க. சித்தப்பா 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 இங்க வாங்க சித்தப்பா. சொல்லுமா. என்ன சித்தப்பா அம்மா இப்படி பண்றாங்க? வேம்பு சார் என்ன பண்றாரு? போயிட்டாரா? என்ன விஷயம் சித்தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பூர்வீக வீடு சம்பந்தமா அவருக்கு ஏதோ வேலை இருக்கா, அது விஷயமா வந்திருக்காருமா. இங்க பாரு, உங்க அம்மா உன் மேலையும் சரி அவர் மேலையும் சரி பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஆமா ஆமா, எங்க அம்மா என்னைக்கு கோவப்படாம இருந்திருக்கு. கிருஷ்ணவேணின்னு பேர் வச்சதுக்கு பதிலா கோவவேணின்னு பேர் வச்சிருக்கலாம். சரி சரி, நீ இப்போதைக்கு மாப்பிள்ளைய பார்க்க போகாம இருக்கிறது தான் நல்லது. புரியுதா? என்ன சித்தப்பா நீங்களும் இப்படி இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உள்ளே இருக்கிற வழிய பாரு. ஏதாவது ஏடா கூடமா பண்ணுன்னு தெரிஞ்சது காலையே சூடு வச்சிடுவேன். வெப்ப வெப்ப நீ வைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? இந்த வாயெல்லாம் அந்த வீட்ல பேசியிருந்திருக்க வேண்டியது தானே. என்கிட்ட மட்டும் 7 முழத்துக்கு நீளுது. அறிவு கெட்டவளே. சித்தப்பா நீங்களாவது அவங்க கிட்ட பேசலாம்ல சித்தப்பா. அன்னிகிட்டெல்லாம் என்னால எதுவும் பேச முடியாதுமா. ஐயோ அம்மா இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்களே, நான் என்னதான் பண்ணட்டும் பிள்ளையாரப்பா. ச்சே. சித்தார்த், ஓடக்கூடாது. அம்மா சொன்னா கேட்கணும். சித்தார்த், சொன்னா கேளுப்பா. சித்தார்த், நில்லுப்பா. அம்மா, என்னால எல்லாருக்கும் சிரமமா. இத்தனை நாளா பூமி சிரமப்பட்டா, இப்போ தாத்தா சிரமப்படுறாரு. என்னால பாட்டியும் ஃபீல் பண்றாங்க. இப்போ மொத்த வீடும் ஆசிரமத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கு. மொத்த கஷ்டத்துக்கும் ஆரம்ப புள்ளி நான் தான் அம்மா. தாத்தா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒட்டு வேண்டாம், உறவும் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டான்னு நினைக்கிறாரு. ஆனா எனக்கேமா இந்த வயசுலயே அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. குடும்ப வாழ்க்கை வேண்டாம் வேண்டான்னு நான் ஏன் ஓடுறேன்னு என்ன நானே கேள்வி கேட்டுக்கிறேம்மா. எனக்கு மனசுக்குள்ள வந்த முதல் விஷயம், சின்ன வயசுல நான் பட்ட கஷ்டம் தாமா. நீங்க பட்ட கஷ்டங்கள் பூராத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சுமா. அந்த பத்மநாபன் உங்களை கொஞ்ச நஞ்சமா கொடுமைப்படுத்தினாரு. நீங்க அடைஞ்ச வேதனைகளை நான் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் என்னால எப்படிமா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போக முடியும்? அதனால என்னையே அறியாம அந்த விஷயத்தை பார்த்தாலே தீய தொட்ட மாதிரி விலகி போயிடுறம்மா. ஆனா அது யாருக்குமே புரிய மாட்டேங்குதுமா. நான் என்னமோ வேணும்னு பண்ற